வணக்கம். ஏமாற்றும் அக்கா, அதை கண்டுபிடிக்கும் தங்கை. ஒரே வீட்டில் வளர்ந்த 2 சகோதரிகள். பெரியவள் கொஞ்சம் சாமர்த்தியமானவள். ஆனால் சில நேரங்களில் தன்னுடைய சாமர்த்தியத்தை ஏமாற்றத்திற்கு பயன்படுத்துவாள். ஆனால் அவளுக்கு தெரியாமல் அவளை கண்காணித்து ஒருவள் இருந்தாள், அவளுடைய தங்கை. அந்த ஏமாற்றம் எப்படி வெளிச்சத்துக்கு வந்தது தெரியுமா? வாங்க பார்க்கலாம். ஒரு சிறிய நகரத்தில் லட்சுமி என்ற அக்காவும் மாலா என்ற தங்கையும் வாழ்ந்து வந்தார்கள். லட்சுமி பெரியவள், வீட்டில் எல்லா வேலைகளையும் அவள்தான் பார்த்து கொள்வாள். மாலா அமைதியானவள், ஆனால் மிகவும் கவனமாக எல்லாவற்றையும் பார்க்கும் குணம் உடையவள். ஒரு நாள் அம்மா இருவரையும் அழைத்து, வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கணும், இதோ ரூபாய் 500, சந்தைக்கு போய் வாங்கி வாங்க என்று சொன்னார். அக்கா லட்சுமி பணத்தை எடுத்துக்கொண்டு தங்கையுடன் சந்தைக்கு போனார். அங்கே அரிசி, காய்கறிகள், எண்ணெய் போன்ற பழங்களை வாங்கினர். ஆனால் லட்சுமி ஒரு விஷயம் செய்தாள். அவள் பொருட்களை வாங்கும்போது மொத்தம் 400 ரூபாய் மட்டுமே செலவானது. மீதமுள்ள 100 ரூபாயை அவள் ரகசியமாக தன்னிடம் வைத்து கொண்டாள். வீட்டுக்கு வந்து அம்மாவிடம், அம்மா, எல்லா பொருட்களையும் இப்ப ரொம்ப விலை அதிகம், 500 ரூபாய் போய்விட்டது என்று சொன்னாள். அம்மாவுக்கு சந்தேகம் வரவில்லை. ஆனால் தங்கை மாலா அங்கே நின்று எல்லாவற்றையும் கவனித்து பார்த்து கொண்டிருந்தாள். அவள் உள்ளுக்குள் ஒரு சந்தேகம் வந்தது. நேற்று கடைக்காரர் சொன்ன விலைக்கு இது 400 ரூபாய் தான் வரணுமே என்று நினைத்தாள். அடுத்த நாள் மாலா தனியாக அந்த சந்தைக்கு போனாள். அதே கடைக்காரர், அண்ணா, இந்த பொருட்கள் எவ்வளவு விலை என்று கேட்டார். கடைக்காரர் விலை சொன்னது மாலாவுக்கு எல்லாம் புரிந்துவிட்டது. அக்கா உண்மையை மறைத்து 100 ரூபாய் வைத்து கொண்டாள் என்பது. மாலா நேராக வீட்டுக்கு வந்து அம்மாவிடம் மெதுவாக எல்லாவற்றையும் சொன்னாள். அம்மா அமைதியாக லட்சுமியை அழைத்தார். லட்சுமி, இந்த பொருட்கள் உண்மையிலேயே 500 ரூபாயா என்று கேட்டார். லட்சுமி முதலில் கொஞ்சம் தப்பித்து பேச முயன்றாள். ஆனால் அம்மா எல்லாம் தெரியும் என்று சொன்னதும் அவளுக்கு வெட்கம் வந்தது. அம்மா, நான் தவறு செய்தேன், 100 ரூபாய் வைத்து விட்டேன், இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன் என்று அழுது மன்னிப்பு கேட்டாள். அம்மா கோபப்படவில்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொன்னார். நம்ம வீட்டில் நம்பிக்கை தான் பெரியது. பணம் போனால் பரவாயில்லை, ஆனால் நம்பிக்கை போகக்கூடாது. அந்த நாளுக்கு பிறகு லட்சுமி ஒருபோதும் யாரையும் ஏமாற்றுவது இல்லை. அவள் தங்கையிடம் கூட, நீ என்னை சரியான பாதைக்கு கொண்டு வந்தாய் என்று நன்றி சொன்னாள். ஏமாற்றம் சில நாட்கள் மறைந்து இருக்கலாம், ஆனால் உண்மை ஒரு நாள் கண்டிப்பாக வெளியே வரும். நன்றி.